காய்ஸ், இன்றைக்கி வந்து நான் இயற்கைக்கும் செயற்கைக்கும் நடுவில் இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கும், அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செயற்கையாக இருக்கும். ரொம்ப செயற்கை. எவ்வளோ செயற்கைன்னா பாருங்கள், மரத்தெல்லாம் வெட்டி வீணாக்கிறாங்க. இவ்வளோவும் ரொம்ப கேவலமாக்கி வச்சுக்கிறாங்க மரத்தையே. மரத்தெல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி, நம்ம என்ன பண்ண முடியும், விட்ருங்க காய்ஸ். இப்போ நம்ம வந்து வாழ்க்கை எல்லாருக்கும் சாதனமாக தான் போகுது. இப்போ மணி என்னென்னா மாலை. ஆனால் என் தம்பி வச்சு விளையாடுறது ஓலை. அப்புறம் கைஸ், என் தம்பி விளாண்டுக்கிறான். அது ஓலையான்னு தெரில, ஏதோ ஒன்று. இப்போ நான் பார்த்துக்கலாம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், இப்போ நான் நடந்துன்னுக்கிறேன். அது வினோதமான இடத்துல நடந்துன்னுக்கிறேன். நிறைய பறவையும் இருக்குது, வினோதமான இதுவும் இருக்குது. அப்புறமா பின்னாடி யாரும் வர மாதிரி இருக்குது. யார்? என் தம்பி தான் கைஸ். பார்த்தீங்களா, பின்னாடியே வந்துன்னுக்கிறான். அப்புறமா கைஸ், நம்ம இப்போ போயின்னுக்கிறோம். அதுவும் ரொம்ப பயங்கரமான இடத்துக்கு போயின்னுக்கிறோம். அந்த இடம் உங்கள் எல்லாருக்கும் எப்பயோ தெரியும். ரொம்ப பயங்கரமாக எல்லாம் பயங்கரமாக வாங்க கைஸ். ஓனுங்களாடி காய்ஸ். மாடு சொல்றியா? ஒன்றை மாடு சொல்லடா காய்ஸ். இதில் பார்த்தீங்களா கைஸ், ரொம்ப தான் பண்ணுறான். பார்த்தீங்களா, அதுதான் மாடு. அது என்ன மாடுன்னு தெரியல. எரும மாடாக இருந்திருக்கும், காளா மாடாக இருந்திருக்கும், முட்டை மாடாக கூட இருந்திருக்கும். பார்த்தீங்களா, உங்களை பார்த்து ஹலோ சொல்லுது. நீங்கள் அந்த மாடு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா கைஸ், இதுக்கு முன்னாடி எரும மாடு பார்த்துருப்பீங்க. அது என்ன மாடுன்னு தெரில விடுங்க. இதுதான் வெள்ளை மாடு. வெள்ளை மாடு பார்த்தீங்களா, உங்களுக்கு அது ஹலோ சொல்லுது. நீங்களும் ஹலோ சொல்லுங்கள்.